பேச விரும்புகிறேன். நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகளை குறித்து உங்களுடைய எண்ணம் என்ன? ஏதாவது உங்களுக்கு மனசுல தோன்றுச்சா? இந்த 4 பகுதிகளும் கடந்த வாரத்திலே வாசிக்கப்பட்ட அதே திருமறை பகுதிகள் தான். இந்த திருமறை பகுதிகளை கொண்டு நாம் சிந்திப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறை சிந்தனை தலைப்பு திருமுழுக்கினால் குறிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளம். திருமுழுக்கினால் குறிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளம். ஆங்கிலத்தில் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட் மார்க்டு பை பேப்டிசம். ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட் மார்க்டு பை பேப்டிசம். இந்த சிந்தனைக்குள்ளே நாம் செல்லும்படிக்கு கடந்த வாரத்தில் நமக்கு இந்த திருமறை தலைப்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினால இந்த தலைப்பில் இருக்கின்ற ஒரு சொல் திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கை பற்றி நிறைய விசுவாசிகளிடத்துல பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. இந்த 4 திருமறை பகுதிகளை கொண்டு நாம் சிந்திப்பதானால் நெடுநேரம் பிடிக்கும் என்பதனாலே நான் 2 சிந்தனைகளை மாத்திரம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். திருமுழுக்கை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது அது கிறிஸ்துவுக்குள்ளே எப்படிப்பட்ட அடையாளத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்கவிருக்கின்றோம். 2 திருமறை குறிப்புகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, கிறிஸ்துவின் கீழ்ப்படியும் அடையாளத்தை இந்த திருமுழுக்கு நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. திருமுழுக்கினாலே குறிக்கப்படுகின்ற ஒரு அடையாளம் என்ன? அது கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுகிற அடையாளம் என்னவென்றால் கிறிஸ்துவின் கீழ்ப்படியும் அடையாளம். கிறிஸ்துவின் கீழ்ப்படியும் அடையாளம். 2வதாக, திருவசனத்தால் நடத்தப்படும் கிறிஸ்துவின் அடையாளம். திருவசனத்தால் நடத்தப்படும் கிறிஸ்துவின் அடையாளம். திருமுழுக்கினாலே குறிக்கப்பட்ட கிறிஸ்துவின் கீழ்ப்படியும் அடையாளம் என்போது நாம் முதலாவதாக வாசிக்க கேட்ட ஆகம வாக்கியம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். பாருங்களேன், பூமி எங்கும் எப்படி இருந்ததாம்? ஒரே மொழி, ஒரே விதமான பேச்சுமாய் பேசப்பட்டது என்று முதல் வசனம் சொல்லுகிறது. பூமி எங்கும் ஒரே மொழியும் ஒரே விதமான பேச்சுமாய் இருந்தது. இப்படி இருந்த சமயத்துல அந்த ஒரே மொழியும் பேச்சுமாய் இருந்ததை தேவனாகிய கர்த்தர் தாறுமாறாக்கி அங்கிருந்த மக்களை பூமி எங்கும் பரவும்படி சிதறடித்தான். என்ன நடந்தது அந்த இடத்துல? ஒருத்தன் பேசியது இன்னொருத்தனுக்கு புரியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னா வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மொழிதான், ஒரே பேச்சு தான், எல்லாருக்கும் நல்லா புரியும். உலகம் முழுக்க இருந்த மக்களிடத்துல ஒரே பேச்சும் ஒரே மொழியுமா இருந்தது. ஆனால் வேலை செய்யறாங்க. உயர்ந்த, எப்படிப்பட்ட உயர்ந்த? வான் உயர்ந்த ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி வேலைகளை தொடங்கி அதை வெகு விமர்சையாக செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருத்தன் பேசியது இன்னொருத்தனுக்கு புரியவில்லை. அந்த கல்லை எடுறான்னு சொல்லி சொன்னா எடுத்தவன் என்ன பண்றான்? கீழே போடுறான். அந்த கலவை கொட்டுறான்னு சொன்னா வேற எங்க தண்ணி ஊத்திடுறாங்கல்ல. ஏன்? ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தனுக்கு விளங்கல. இப்படி ஒரே பேச்சும் ஒரே மொழியுமாய் இருந்ததை தாறுமாறாக்கி
சிதறடிப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்திக்கலாம் என்றால் 27வது வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, படைப்பின் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து கொண்டே வந்தார். அப்படி படைத்த போது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்களேன், மனு குலத்தை படைத்த ஆண்டவர் அவர்களை உண்டாக்கின பிறகு அவர்களை நோக்கி என்ன சொன்னார்? 28ல என்ன சொன்னார்? பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி என்ன பண்ணுங்க? இந்த பூமியை நிரப்புங்க. ஒரு இடம் விடாம நீங்க பரப்பி இருக்க வேண்டும், பலுகி பெருகி இருக்க வேண்டும். பூமி